சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்கிறது. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 5வது டெஸ்ட் போட்டியில் தோல்வியடைந்ததன் மூலமாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்திருக்கிறது இந்திய அணி. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்திய அணி தோல்வியை தழுவியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள் என விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதன் மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பையும் இந்திய அணி இழந்திருக்கிறது. பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடைபெற்று வருகிறது. இது தற்போது ஆஸ்திரேலியாவில் 5 போட்டிகள் கொண்ட தொடராக நடைபெற்று வரும் நிலையில் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அடுத்த போட்டிகளில் தோல்வி வந்த இந்திய அணி நடுவில் ஒரு டெஸ்ட் போட்டி டிராஸ் செய்து இறுதிப் போட்டிக்கு தக்க வாய்ப்பை வைத்திருந்தது. இந்த நிலையில் சிட்னியில் நடைபெற்ற 5வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி வாய்ப்பை கிட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதன் மூலம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான இறுதிப் போட்டிக்கு வாய்ப்பை இந்திய அணி முதல் முறையாக இழந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நியூசிலாந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு தோல்வியை சந்தித்திருந்தது. இதுக்கு அடுத்தபடியாக 2023ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியை சந்தித்திருந்தது. இந்த நிலையில் நடப்புக்கான டெஸ்ட் சாம்பியன் தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை தக்க வைக்கும் என்று இந்திய ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் இன்று தோல்வி மூலம் இந்திய அணியின் கனவு தகர்ந்திருக்கிறது. முதல் முறையாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரை தகுதி பெறும் வாய்ப்பை இந்திய அணி இழந்திருக்கிறது. இது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த டெஸ்ட் தொடர் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சர்ச்சை ரொம்ப இந்திய அணி சூழ்ந்திருந்தது. கௌதம் கம்பீரின் பயிற்சி குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் ரோஹித் சர்மா விலகியது. ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் திடீர் ஓய்வு அறிவித்தது. பும்ரா இந்த போட்டியில் பாதியில் காயங்காலம் விலகியது. அடுத்தடுத்து இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவின் டெஸ்ட் காத்திருந்தது. டெஸ்ட் இந்திய அணிக்கு சிறப்பாக இல்லை என்பதுதான் கிரிக்கெட் வல்லுநரின் கருத்தாக உள்ளது. இந்திய அணி முதல் முறையாக இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரை வாய்ப்பு இருந்திருப்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பதை கூற வேண்டும். தகவலுக்கு நன்றி அருண்குமார்.